வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. நான் அனில் தான். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அனில் ரோஸ்ட் போடாமல் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதிச்சிருக்கிறாங்க காஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்கல்ல. அவங்க செம்ம கட்டுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களை சிட்டிங் சிஎம் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்கள வந்து கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் சார் வந்து ஒரு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, பக்கத்தில் ஒரு கண்டக்டரை உட்கார வச்சுருந்துருப்பார். இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து இவனுங்க எடிட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை கண்டக்டர் ட்ரெஸ்ஸில் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இப்போ ரஜினி சாருடைய அந்த ஸ்டார் டம்மை வந்து காலி பண்ணிடுவாங்களா இவங்க? எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இதில் வரும் அடுத்து விஷ்ணு விஷாலில் போயிட்டு கட்டம் கட்டி படத்தை ஓட விடாமல் பண்ணுவோம், உன்னை காலி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் மிரட்டல் வேறு. இப்போ இந்த ஃபோட்டோ அது மட்டுமே இல்லாமல் சமீபத்தில் இயக்குனர், இந்தியாவின் தலை சிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாக்கியராஜ் சார் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு பேசாமல் இந்த ஆள் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கொதிச்சு எழுதுறாங்க. காஜல் வந்து நல்ல ஆர்டிஸ்ட் தான், நான் கொஞ்சம் ரகடான டைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் தான் சிலது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். வேறு பிக் பாஸ் சம்மந்தமான சில கருத்துக்களை நமக்கும் உடன்பாடு முரண்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காஜல் கேட்குறது ரொம்ப கரெக்டு தான். நாமளே கூட ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். தொடர்ந்து ரஜினி சாரை சீன்றதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு வரலாறு தான், அரசியல் வரலாறு தான் தெரிலன்னு பார்த்தா இங்கே சினிமா வரலாறும் இந்த அளவில் தான் இருக்குது. இந்த அளவில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறது, அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா அப்படின்லாம் சொல்லிட்டு அண்ணன் ஆனதெல்லாம் அவங்களுக்கு தெரில. அந்த அண்ணாமலைன்னா இவர் ரஜினி தானே, அண்ணன் பண்ணது அண்ணாமலை இல்லை. அப்போது அண்ணாமலைன்னா அந்த அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபி அண்ணாமலை கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் தான் இருக்கிறாங்கல்ல. இப்போ இந்த ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி கொச்சையாக பேசி சொட்டமண்டன்னு சொல்லி என்ன பண்ணுற போகிறீங்க நீங்கள்? கலாநிதி மாறன் சார் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ஒரு ஆடியோ லான்ச்சில், ஜெயிலர் ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பார். இங்கே வந்து இந்த வயசில் இந்த ஸ்டார் டம்மோட 10 ப்ரொடியூசரை உங்கள் வீட்டு வாசலில் நிற்க வைங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பார். அது சாத்தியம்னா சாத்தியம் இல்லை. சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானே இங்கே வந்தாலும், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தலைவா அப்படின்னு தான் கூப்பிடணும். அந்த இடத்துல இருக்குது ரஜினி சார். ரஜினி சாரை சம்மந்தம் இல்லாமல் எத்தனை முறை இழுப்பாங்க. அது முன்னாடியே வந்தது காக்கா கழுகுன்ற பஞ்சாயத்து எல்லாம். நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு எதிர்வினை ஆற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ஸ்டைல்லாம் பாருங்கள். விஜய் அண்ணா வந்து சிகரெட் பிடிச்சாலும் சரி, இல்லை இந்த பபுள் கம்மை தூக்கி போட்டாலும் சரி, வாயில் இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை தானே. அதனால தானேங்க இளைய தளபதி ஏன் வந்துச்சு? தளபதி படம் நடிச்சதுனால இவர் இளைய தளபதின்னு சொல்லிட்டு அதையும் இன்னொருத்தரிட்டம் திருட்டாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. அது சரவணன் ஒருத்தர் இருப்பார்ல, சித்தப்பு, அந்த சித்தப்பு கிட்டன்னு திருன்னு தான் அது. ஸோ அப்படி எடுத்தாலும் அதுக்கான உழைப்பை இவர் போட்டிருக்காரு, வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வேறு. கொண்டாடுறது அப்படிங்கிறது, செலிப்ரேட் பண்ணுறதுலாம் வேறு. ஆனால் தொடர்ந்து சீன்றதே குறியாக வச்சுட்டு இருக்காங்களே, அதுக்கு முதல்ல வழி பண்ணி கொடுத்ததே வந்து அண்ணன் தான். இந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உதாரணத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணுன்னா, இந்த அண்ணா வந்து சந்திரமுகி படத்துடைய வெற்றி விழான்னு நினைக்கிறேன், அதோடைய ஆடியோ லான்ச்லேயே, அதுக்கு முன்னாடி ரஜினி சாருக்கு தோல்வி படம் தான், நான் அதோடைய ஆடியோ லான்ச்லேயே அவர் சொல்லிப்பார், நான் வந்து தோல்வி வந்தாலும் நான் யானை இல்லை குதிரை, விழுந்தாலும் சட்டுன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. அதை வெற்றி விழாவில் அண்ணன் கோட் பண்ணியிருப்பார். சார் வந்து இப்படி சொல்லியிருப்பார், டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. பெரிய சக்ஸஸ் அது சந்திரமுகி. ஸோ அதனால் அப்படியெல்லாம் பாராட்டி, அவர் மட்டுமே இல்லை, விஜய் சார் மட்டும் இல்லை, எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய அந்த போஸ்டராவது இருக்கும் அவங்க படத்தில் எங்கேயாச்சும். அந்த ஸ்டார்டம்மு அந்த ரசிகர்கள் கொஞ்சம் கிடச்சிருவாங்களா? இப்போ டிவிகளில் போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருக்கிற ராகவா லாரன்ஸ் உட்பட அவர் ரஜினி ரசிகர்னு காட்டிப்பார். பட் இந்த பக்கம் கழுவி ஊற்றுனா அதெல்லாம் காதில் வாங்க மாட்டார், அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவார் அவர் மாற்றி. அந்த மாதிரி சுயநலவாதிகள் சில பேர் இருக்கலாம். மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல, கடுப்பாக தானே செய்யும். ஏன்னா ஒரிஜினல் அவங்க கேட்குறாங்க, காஜல் உங்கள் அண்ணனை வந்து விக்கில்லாம் பார்த்துருக்கியாடா, விக்கில்லாம் வர சொல்கிறா அப்படின்றாங்க. நம்ம சொன்னது ஐயாச்சாமி. யாராவது கேட்கணும்னா அங்கே தான் கேட்கணும். அந்தளவுக்கு அவங்க கோவப்பட்டு அவங்க திரும்ப சொல்கிறாங்க, நானும் வந்து தளபதி, இளைய தளபதி, அப்புறம் தளபதி இல்லை, தளபதி ரசிகை தான், அனில் தான்
ஆனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போது அப்படியே அந்த மாதிரி விக்கெல்லாம் இல்லாமல் எத்தனை ஆக்டர்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த விக்கு வச்சுட்டு வராங்க, அந்த இமேஜ் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படியே அவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆனதுனால அதை எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது தப்பில்லை. பட் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் இப்படி தான் இருக்கிறேன், வெளியில் இப்படி தான், திரையில் நான் வேறு மாதிரி திரையில் வச்சுக்கிறேன் விக்கை, இங்கே எனக்கு விக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வரணும்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், கட்ஸ் இருக்கணும் ஒரு ஆக்டருக்கு. அது இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு அந்த பயமே இல்லை. அதான் அவங்க கேட்குறாங்க, கண்டக்டர், ஆமாம் கண்டக்டராக போட்டேன்னா என்ன அவரை இழிவுபடுத்துருவியா? அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரா, அதான்டா அவருடைய சக்ஸஸ்ஸு. உங்கள் அப்பா, அதாவது அவருடைய அப்பா அண்ணனுடைய அப்பா மாதிரி கிடையாதுடா, அந்த மாதிரி அப்பாவுடைய பேக்கில் வரலடா, அவருடைய சப்போர்ட்டில் வரலடா, தனியாலாம் ஜெயிச்சு வந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா தொடர்ந்து இவங்க இதே வேலையை தானே வச்சுருக்கிறாங்க. அண்ணன் வந்து அந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சிரிக்கலைன்னா இந்த எங்கே கூட நல்லா வாயில் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு கேப் விடுவார்ல, இல்லை என்னை பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுவார்ல, அந்த மாதிரி அங்கே ஒரு கேப்பை விட்டு இதில் அங்கே ரத்னா ரைட்டர் டைரக்டர் அவர் வேறு எவ்வளோ உயரத்துக்கு பறந்தாலும் சாப்பிட்ணுன்னா தரைக்கு வந்தானே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அரிய வகை கருத்தெல்லாம் சொல்லி, ஸோ இந்த லெவலில் வந்து அது வளர்ந்துட்டே போச்சு. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் லெவலில் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டாங்க ரஜினி சார். அவர் வந்து 30 வருஷம் ஃப்ரெண்டுங்க, எனக்கு 40 வருஷம் ஃப்ரெண்டு, நான் ஸ்டாலின் அவர் தோத்துட்டாரு, அவரை போய் நான் பார்க்குறேன் ஒரு ஆறுதலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போனால், அங்கே போய்ட்டு நான் சும்மா நான் காஃபி சாப்பிட்டா வந்திருப்பார், இல்லை பொங்கல் சாப்பிட்டா வந்திருப்பார், அதை பற்றியா பேசியிருப்பாங்க, என்ன வேணால் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கொளுத்தி போட்டது வந்து கோட்டீஸ்வரன் பத்திரிகையில் இருக்கிறல அவர் தான் ஆரம்பத்தில். அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய டிபேட் அதை சார்ந்து. அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் வந்து இதை ஆரம்பித்து வச்சு இதை பேசுகிறதுக்காக தான் சென்ட்ரல்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, யூனியன்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அதை பேச தான் வந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்திகள் பரவ, விவாதங்கள் கிளம்ப, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரஜினி சாரே வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசினார். அப்போ ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருந்தார், 25 வருஷம் கேப் இருக்குது, சோட்டா பாய் அப்படிங்கிறாரு அவர், பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது, எனக்கும் அவருக்கு என்ன போட்டி, எனக்கும் அவர் மேலே எனக்கு என்ன பொறாமை, நான் அரசியல்லையே இல்லையே, எனக்கு ஏன்டா பொறாமை வரணும் அப்படிங்கிறாரு. கமல் ஜெயிச்சிருந்தா ஒரு வேலை பொறாமப்பட்டிருக்கணும் என்னவோ அப்படின்னா, என்ன கமல் தானே என்னுடைய காம்படிட்டரு, நீங்களாம் காம்படிட்டரே கிடையாதுரா அப்படிங்கிறாரு. அவளை சொன்ன பிறகும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் இவங்களை கடுப்பேற்றிருச்சு போல இருக்குது. அப்படின்னா நாங்கள் இன்னும் மோசமாக இறங்குவோம், சம்பவம் பண்ணுவோம். நார்மலாக வேறு ஆட்சி இருந்தால் அப்போவே பண்ணுவாங்க இவங்க இந்த மாதிரி ரூட் வச்சு. இப்போ ஆட்சியே கையில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறங்குறாங்க போல இருக்குது. அண்ணனோட புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஓடுனதுன்னு உருட்டினாங்களே ஒரு உருட்டு. இந்த விவேக் சார் காமெடி தான் சொல்லணும். எதை வேணா மன்னிச்சிட வேண்டாம், ஆனால் வந்து திருப்பதியில் சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை போட்டாருன்னு சொன்னி அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னார்ல. ஸோ அந்த லெவலில் தான் இவங்க உருட்டின உருட்டுகள்லாம் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்லாம் பல முறை நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு உருட்டுவாங்கள்ல. ஆனால் இவங்களுக்கு வரலாறும் தெரில, ஒன்றும் தெரில. அவர் அதான் கலாநிதி மாறன் சார் தான் சொல்லணும், இந்த வயசில் வந்து நிற்கணும்டா, இப்போவும் அவர் தான்டா சூப்பர் ஸ்டாரு. பொலிட்டிக்கலாக சொல்லலை, ஜென்ரலாக ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கூட பார்த்திங்கன்னா அவர் தான் ஞாபகம். அவரை ரெஃபர் பண்ணும்போது தான் அப்படி சொல்லுவோம். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜாலியாக சினிமா சார்ந்து. ஸோ அப்படி எங்கேருந்து எங்கே எவ்வளோ பெரிய உழைப்பு அதுக்கு. இப்போ வரையும் சூப்பர் ஸ்டார் கேட்டகரி தான். நீங்கள் வேணால் வேறு ஒருத்தருக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து போய் சீண்டிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஓவராக இருக்குல்ல. இப்போ இவர் வந்து காம்படிட்டராக நினச்சார்னா அது வேறு, விஜய் சார் நினச்சார்னா அவர் பெருசாக பார்த்து அவருடைய ரெஃபரன்ஸ் எங்கேயாவது வச்சு அது மூலிமா நமக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இப்போ வளர்ந்து நான் காம்படிட்டர்னா இவருக்கு பெருமை, அவருக்கு என்ன பெருமை, அவர் ஏன் இங்கே வந்து கம்பீட் பண்ண இவர் கூட வந்து. அவர் எவ்வளோ பார்த்துட்டார் அவர். இப்போவும் கமல் சார் தானே, அவரும் இருக்கார்ல இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது இந்த சொட்ட மண்டன்றது இல்லை இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டுறது இதெல்லாம் வந்து சிறுமைப்படுத்திடாதுப்பா. அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் சார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் ரஜினி சார் இருக்கார். அதுக்கப்புறமா விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ அது சம்மந்தப்பட்ட ரசிகர் பஞ்சாயத்து, அதை யாரை வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா அப்படிங்கிற கேட்டகரி. ஆனால் இப்போவும் அவங்க இருக்கிறாங்களே அதே லெவலில் தானே இருக்கார், அதே ஹையஸ்ட்டு கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்குல்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து அவரை போய் சொரிஞ்சு விட்டுருது. இது அரசியல் வரலாறு தெரியலனா பரவாயில்ல, அதை கொஞ்சம் பொறுமையாக கூட படிச்சுங்க, சினிமாவில் தானே இருந்தீங்க. இப்போ இது கூட தெரியாமையாக வந்து இப்போ முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. முதல்ல அவருடைய பவர் என்ன தெரியுமா, அங்கே போய் அவர் கை கட்டிட்டுலாம் பேசல,
மேடம் ஜெயலலிதா கிட்ட எல்லாம் கைகட்டெலாம் நிற்கல, வீடியோலாம் அப்படி போடல. அவர் 96லேயே ரொம்ப ஓப்பனாக அந்த கட்ஸ் தில்லு அவருக்கு தான் இருந்தது. அவர் அரசியலுக்கு வர்றதில் நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருப்போம், நமக்கும் உடன்பாடு கிடையாது. நல்ல வேலை தலைவா வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு தான் சந்தோஷப்பட்டோம் அப்போ. ஆனால் வந்து இன்னொரு முறை இவங்க வந்தாங்கன்னா, ஒரு பவரில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்து அடுத்த முறை இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல, அது ரஜினி சாரால் தான் முடியும். அண்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை காட்ட முடியுமா? பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு காட்ட முடியுமா? வரலாறுல தான் கேட்குறோம். அண்ணனை ஃபாலோ பண்ண வரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அங்கே சம்பவம், ஏகப்பட்ட சம்பவம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் தனியாக. அதனால நிறைய பாதிப்புகள் வேறு. அவர் ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்போது, ஈவன் ஒரு ரசிகர்கள் சூழ்ந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ பைத்தியம் கூப்பிட்ட மனோரமா ஆச்சு சட்டையை பிடிச்சி அடித்த கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கிறார் பெரிய உயரத்துக்கு அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் எடுத்து போய் திரும்ப திரும்ப வந்து, அதாவது ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை வந்து என்னதான் சொன்னாலும் அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ வேறு காலம் வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேறு. இப்போவும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் அந்த லெவலே கிடையாது, நீங்கள் காம்படிட்டரே கிடையாதுனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொலிட்டிக்கல் லீடரை தான் ரொம்ப எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள தான் ரொம்ப தரக்குறைவாக இந்த மாதிரிலாம் வந்து இமேஜெல்லாம் வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ணி பண்ணுறீங்க. சம்மந்தமே இல்லாமல் அவரை ஏன்டா சீண்டிகிட்டு இருக்கீங்க? அது கோவம் வரும் இல்லை எல்லாருக்கும். அவர் வந்திருந்தா அப்பவும் சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், நான் வந்திருந்தா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கான்ஃபிடென்ட்டே வேறு. வரல நல்ல வேலை அப்படிங்கிறது வேறு, பட் அவருடைய ரூட்டும் வேறு. அவ்வளோ தெளிவாக இருக்கும்போது வாழ்த்துக்கள்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் போய் சந்திக்கல. அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, மற்றவங்களாம் போய் சந்திச்சிட்டாங்களே, நான் எதுக்கு போய் சந்திக்கணும்? சும்மா சம்பிரதாயத்துக்கு கிளம்பி பார்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. ஒரு ஜூனியராக இருந்து எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் பொலிட்டிக்கலில் சக்ஸஸ் பண்ணி காட்டினது விஜய் சார் தான். அது வரலாறு, அதை யாரும் மறுக்க போகிறது கிடையாது. உண்மை தான், நடந்துருச்சு. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் தான் அதை சாத்தியப்படுத்திருக்கிறார். விஜயகாந்த் சார் எதிர்கட்சி வரையும் தான் போக முடிஞ்சுது, இவர் ஆளுங்கட்சியாக ஆகிட்டார். அந்த சாதனையை நீங்கள் சொல்லிக்கலாம், அது வேறு. பட் அந்த நான் ரேஸ்லேயே இல்லைன்னு சொல்கிற ஒருத்தரை போய் எதுக்கு திரும்ப திரும்ப போய்ட்டு சொரிஞ்சு விடணும்? இப்போ இவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஷ்ணு விஷால் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேச, அதில் வந்து ரஜினி சார் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் என்ன சொன்னார், விஜய்க்கு எனக்கு என்ன போட்டி அப்படின்னு அவர் சொன்னதை விஜய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு, விஜய்ன்னு சொல்கிறியா விஜய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரூட் போட ஆரம்பிச்சிட்டாங்க விஷ்ணு விஷாலுக்கு. உன் படம் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கட்டம் கட்டி அவர் போய் டார்கெட் பண்ணி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விளக்கம் கொடுக்குறோன்னு வந்து, அது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் விஜய்ன்னு அவர் சொன்னார், அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி இவரை வந்து நான் குறைச்சி சொல்லலாம் ஒன்றும் சொல்ல அப்படின்லாம் அவர் ஒரு விளக்கம் கொடுக்க வந்து, இப்படி யாரை பார்த்தாலும் போயிட்டு யாரா சிக்குவாங்க பாயலாம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இது மாதிரி காஜல் மாதிரி வந்து பதில் கொடுக்குறது தான் கரெக்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தம்பிகளா, வரலாறு கூட தெரியலாம் பரவாயில்ல, இப்பவும் அவர் தானே சூப்பர் ஸ்டார், அது கூட தெரியாது. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் பட்டம், அவங்களுக்கு வேணா தனியாக தான் வச்சுக்க வேண்டியது தானே. தளபதிலாம் அங்கேருந்து வந்தது தானே, தனியாக தான் வச்சுட்டிங்கன்னா இப்போ உங்களை பார்த்து அடுத்து யார் அப்படின்னு போனால் வேறு. துப்பாக்கியை நிஜமாகவே சிவா கிட்ட தான் கொடுத்தாரா இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்கலான்னு வச்சுருக்காரான்றதுலாம் வேறு. பட் அவருடைய இடத்த எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? இல்லை அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டமாக இருந்தது, அவருக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. அதை எப்போவுமே அங்கே போயிட்டு சொரிஞ்சு விடுறது இதெல்லாம் வந்து சோட்டா பாய் விளையாட்டுப்பா, இதெல்லாம் நிறுத்திங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க பர்சனலாக போகிறாங்க. நம்ம அவ்வளோ தூரம் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கட்ஸு தில்லு, அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சினிமா சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக நிற்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அண்ணன் இதுவரை பண்ணதில்லை. அதனால் வந்து தேவையில்லாமல் நீங்கள் அங்கே போய் சொரிய, ஏன்னா ரஜினி சாரே சொல்லியிருப்பார், ஜெயிச்சாச்சு வந்தாச்சு பொறுப்புக்கு வரப்போகிறாரு, வரப்போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். இன்னும் இப்படி வரப்போகிறாங்க, இனிமேல் தான் ரசிகர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் எதிராக போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அக்கறையாக சொல்லியிருக்காருல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இவங்க அங்கே போய் சொரேன்னு போயிட்டு அது யாருக்கு மறுபடியும் எதிராக திரும்பும்? விஜய் சார் தானே எதிராக திரும்பும். அதனால் தம்பிகளாக புரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டீசெண்டாக சொல்கிறோம், அவங்க ரொம்பவே கழுவி ஊற்றிருந்தாங்க, கரெக்ட் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஜூலி சம்மந்தமான ஒரு விஷயம்.
ஜூலிக்கும் டிவி கேட்க ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தெரியும். பட் அவங்களும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நான் பார்க்கல ஃபுல்லாக. பட்டு ஜூலி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இப்போ இருக்கிறவங்க ஞாபகம் வருமானு தெரியல, நமக்கு ஞாபகம் வருது பிக் பாஸில் போடப்பட்ட அந்த குறும்படம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் பயங்கர ஃபேமஸ் ஜூலி. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூடிய அந்த கட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்த நேரத்துலாம் வைக்கிறாங்க. யாரா அந்த பெண்ணுன்னு கேட்டால் வச்சவங்கிட்ட போய் கேட்டால் தெரில யாருன்னு. ஆனால் அது நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்றாங்க. ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படிங்கிற லெவலில் இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, ஜல்லிக்கட்டு அப்போ வந்த ஒரு புகைப்படம். நாங்கள் வந்து நெத்தியில் வந்து அந்த ரிப்பன் மாதிரிலாம் கட்டி டவலெலாம் கட்டி அவங்க கோஷம் போட்டுருப்பாங்க. அந்த கோஷம் போகிற அந்த ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த அத்தனை க்ரௌடு அதில் ஒருத்தங்க நின்று இப்படி கோஷம் போடுறது, அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக பீக்கில் வந்துட்டாங்க, அப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த ஃபேமஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் அவங்க என்னத்தை பேசிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ பார்க்கும்போது எல்லாம் பயங்கர புரட்சி போராளி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சில பேர் இமேஜாக பார்க்கும்போது தூரம் இருந்து அப்படி தான் இருக்கும். பட் கிட்ட போனால் பேசுகிறது கேட்கவும் முடியாது இல்லை, அந்த கேட்டகரி தான் வச்சுங்களேன். ஜூலி வந்து அப்போ அந்த ஸ்லோகன் சின்னம்மா பற்றி ஏதோ ஸ்லோகன்லாம் பச்சை மிளகா காரம் இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏம்மா இதுக்கம்மா இவ்வளோ பில்டப்பு, அந்த ஃபோட்டோ இமேஜ் எல்லாம் பார்த்து நாங்கள் வேற என்னவோ நினச்சிட்டோமே அப்படின்லாம் கூட அப்போ ஃபீல் பண்ணது உண்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வராங்க. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறும்படம் ஜூலி. பெரிய அடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ஜூலிக்கு தான். ஓவியாவோட ஒரு கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன ஒரு கான்வர்சேஷன் ஒரு விஷயத்த வந்து ஓவியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா மேலே பழி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஓவியா வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறும்படம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் அப்போ தான் குறும்படத்தை இன்ட்ரோ பண்ணுறாரு. அந்த குறும்படத்தில் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஜூலி. எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், நம்ம தான் பேசிட்டோம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்ல. அப்போ சின்ன பொண்ணு தானே, அப்போ வந்து எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே வந்து கமல் சார்கிட்டே வந்து சார் கொஞ்சம் பின்னாடி போங்களேன், கொஞ்சம் முன்னாடி போங்கலாம் அப்படின்லாம் சொல்ல. ஏம்மா ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, முன்னாடிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த காட்சியுமே இல்லை, அதை மீறி அப்படி ஒன்று இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் ஆலுசினேஷன் அப்படின்ட்டு இருப்பார். உடனே இவங்க வந்து அந்த காயத்ரி ரகுராம்னு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க டீமில் போயிட்டு அந்த டீமை எதிர்த்து தான் இவங்க முதல்ல ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, ஓவியாவும் இவங்களும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டீம்லேயே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் பயங்கரமாக இந்த நேம் வந்து டேமேஜ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு குறும்படம் அப்படின்னா அதில் ஹெவியாக பாதிக்கப்பட்டது ஜூலி தான். அதுக்கப்புறம் அல்டிமேட்டில் வந்தாங்க. அல்டிமேட்லேயே எனக்கு பெருசாக அவங்களுடைய இந்த பேச்செல்லாம் உடன்பாடு இல்லை. ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்தது, விக்டிம் கார்டு எடுத்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு மற்றவங்கலாம் கன்வின்ஸ் ஆனாங்க, பாவம்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன்னா, ஜூலி வந்து இப்போ குறும்படத்தால் பாதிக்கப்பட்ட ஜூலி வந்து இப்போ குறும்படம் போட்டிருக்கிறாங்க. டிவிகேவை சேர்ந்த பெண்கள் 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கள் குழு நினைக்கிறேன், ஒரு 2 பேர் வந்து பேசுகிறாங்க ப்ரெஸ் மீட்டில். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேறு ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு எதிராக. டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாங்கள்லாம் அரசியல் பேசக்கூடாதா, பெண்கள் வந்து நாங்கள் அரசியல் பேச வந்தால் எங்களை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க. கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜூலி குறும்படம் போடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஹெவியாக லவுட் ஸ்பீக்கர்னு ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, ஸ்மார்ட்டான ரொம்ப தெளிவாக பகுத்தறிவோடு பேசுகிற ஒருத்தங்க. அப்படி பேசினாலே எதிராக பாய்வாங்கல்ல, மற்ற ஜாம்பிக்கள் கிடைக்கிறது வேறு. இந்த பெண் இப்போ எந்த பெண் போயிட்டு இன்னொருத்தர் மேலே எங்களை வந்து கொச்சையாக பேசுகிறாங்க, எங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் அக்காவை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கு இந்த அக்கா. இப்போ அவங்களுக்கான குறும்படம் ஒன்று. இன்னொரு அக்கா பக்கத்தில் பார்த்திங்கன்னா, சார் இது கூட பரவாயில்ல, ஃபேமிலியெல்லாம் பூச்சி எடுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு போடப்பட்ட குறும்படத்தை பற்றி இங்கே பேசவே முடியாது, போட்டு காட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு கேவலமாக கொச்சையாக இவங்க சொன்னாங்கல்ல குடும்பத்தெல்லாம் எழுதுகிறாங்கன்னு, ஜூலியுடைய குடும்பத்தையெல்லாம் உறுப்பினர்கள்லாம் இழுத்து பேசியிருக்காங்க. படு கேவலம். 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரம் 5ஆம் தரம் எத்தனாவது தரம் வேணால் பின்னாடி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமான கொச்சையான பேச்சு. அந்த பேச்சை இன்ஸ்டாகிராமில் ரீலெல்லாம் போட்டு இந்த அக்கா கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன்னு போய் நின்றுக்குது. இவங்களுக்கு இதே வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் அரசியல் பேசக்கூடாதா, அரசியல் பேசினா இப்படி பண்ணுறாங்க, பண்ணுறதே நீங்கள் தான். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கேஸ் கொடுக்க போனால் அது வேறு. இவங்களை பார்க்கும்போது வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த கல்யாண காமெடி, நான் தான் அவனுக்கு முன்னாடி தாலி கட்டினேன் அப்படின்லாம் ஒரு சண்டை வரும்ல,
அந்த மாதிரி இதில் யாரா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு போய் நிற்பார்ல வடிவேலு, அந்த மாதிரி தான் இங்கே குழம்புணும் இவங்க கேஸ்லாம் எடுத்தா. ஏன்னா அவ்வளவு கேவலமாக பேசுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிவி கேள்வி இந்த கார்த்தின்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இதே தான். இந்த கோவையில் ஒரு சிறுமி வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க, மக்கள் கொதிச்சு கெடுக்கிறாங்க. இவன் வந்து இங்கே ரீல் போடுறான், இவங்களை எதால் அடிக்கணும், தொடப்பத்தாலையா செருப்பாலையா அப்படின்லாம். யாராடா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவனே தான் அடிக்கணும், அவன் தான் அடிச்சுக்கணும். அது கூட யாரும் போய் அடிக்கலாம் கூடாது, அவனே அடிச்சுக்கிட்டு தான் பெட்டரு பெஸ்ட்டு. ஏன்னா அடிக்கிறது கூட ஒர்த்தில்லாத ஆள், வார்த்தைகளால் சொல்கிறேன். அந்த ஆள் வந்து போல் நடத்துகிறாங்க. இது அவனே வேற பெருமையாக வேற சொல்லிட்டுக்கிறான் வந்து உட்காந்துக்கின்னு, தொடப்பத்தையும் செருப்பையும் கையில் வச்சுக்கின்னு. இந்த குழந்தை இறக்கிறதுக்கு காரணம் யார் மேலே தப்பு, அந்த அம்மா மேலே தப்பா சிஎம் மேலே தப்பா அப்படின்னு எவனாவது பண்ணுவானா? ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் விஜய் சாரை போய் தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேஸ் கொடுக்க கொடுத்துருக்குறான். இப்போ எல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணிவிட்டு இன்னொருத்தர் மேலே கேஸ் கொடுக்க போகிறத நம்ம என்னன்னு சொல்கிறது? இது அந்த வீடியோக்கள்லாம் இருக்கே, அதை வேற பெருமையாக எடுத்து இவங்களே போட்ட வீடியோக்கள் தானே இதெல்லாம். இதை போட்டுட்டு வேற கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா இவங்களுடைய மன தைரியம் இருக்குல்ல, அதை பாராட்டி ஒரு சோப்பு டப்பா வந்து கொடுக்கலாம் போல. இது என்ன ஒரு தைரியம் இல்லை? இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ரீல்ஸ் எடுக்கிறது கிளம்பிட்டே இருக்குது. இப்போ வரையும் ஓயலை அந்த ஸ்கூலில் போயிட்டு பசங்களை கட்டாயப்படுத்தி பர்த்டே விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரில. சரி போவோம், ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதா, ஸ்கூலில் போய் ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதுங்க. எந்த போஸ்ட்லையுமே இல்லாமல் கட்சி நிர்வாகிகள் அது இதுன்னு கிளம்பிட்டே இருக்கிறாங்க. இதை போய் அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி உருட்டுவார். சார் என்ன சார் உங்கள் கட்சிக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அவர் அதுக்கு மேலே இல்லை, எந்த கட்சிக்காரரும் அப்படி பண்ணது உங்கால் தெளிவாக வீடியோ இருக்குது, எடுத்ததும் அவங்களே தான், அது ஏஐ வீடியோன்னு சொல்ல முடியாது, போட்டது அவங்களே தான் அப்படின்னா நான் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம், நம்மளை கண்டிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். எந்த கட்சிக்காரன் போய் பண்ணிட்டு இருக்கான்? இப்போ இப்படியே உருட்டியே போயிடலான்னு பார்க்குறாங்க, கீழே இருந்து மேலே வரை. இவங்களாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் போயிட்டு இப்போ அந்த பையனாக இருக்கட்டும், இப்போ போன இவங்களாக இருக்கட்டும், இவங்களால போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ணுறோன்னோ, இல்லை வேறு இடத்துல ஆஃபீஸில் போய் ஆய்வு பண்ணுறோன்னோ, இல்லை மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த இடங்கள்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்லாம், இந்த செங்கல் சூளை மணல் இந்த இடத்துலாம் போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்லாம் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது ஆய்வு அப்படின்ட்டு கேஸ் கொடுக்குற மாதிரி அப்படி கிளம்பிடுறாங்க பொழுது ரீல்ஸ் போடுறதுக்கு. மற்றவங்கெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஆய்வுன்ற பேரில் போகிறாங்களா, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்ற பேரில் அந்த ரீல்ஸ் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அப்படியாவது ஃபேமஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. இல்லைன்னா எப்படி இவ்வளோ படு கேவலமாக வந்து வீடியோ போடுறன்ற பேரில் பாடி ஷேம் பண்ணுறது, கொச்சையாக பேசுகிறது, கேரக்டர் அசாசின் பண்ணுறது, குறிப்பாக பெண்களை இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க மற்றவங்க மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்கன்னா இவங்களை எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? ஸோ ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ரூட்டுன்னு சொல்கிற அந்த ரூட் இல்லை, இது வேறு ரூட்டு, அதாவது வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்குறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இதில் வந்து தற்குறி நல்லா வாயில் வருது அப்படின்லாம் கோவப்படுறாங்க. சொன்னால் என்னத்தை சொல்கிறது?